ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகர்த்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கடத்துவதும் அந்த வகையில் இன்று ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு தகவல்கள். இதில் லக்னம் மற்றும் 7ஆம் பாவம் இந்த இரண்டையும் சற்று உற்று கவனித்தீர்களானால் ஒரு சில தகவல்கள் புலப்படும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது லக்னம் நீங்கள் முதலாக கொண்டு வாழ்க்கை துணை வரும் வரை, அதாவது 7ஆம் இடம் வரை உங்களுக்கு தேவையானது நீங்கள் என்ற சுயம், 2வது தனம், 3வது தைரியம், 4வது தாய், 5வது முன்னோர் செய்த புண்ணியம் மற்றும் தந்தை வழி பூர்வ புண்ணியங்கள் மற்றும் தாய்மாமன், 6வது கடன், எதிரி, நோய். இந்த 6ஐயும் கடந்து நீங்கள் 7ஆம் இடத்துக்கு போக வேண்டும். 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய பயணம் 8ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம், அவமானங்கள், மரண பயம் இதை தரக்கூடிய 8ஆம் இடத்தை தொட வேண்டும் திருமணத்தை கடந்த பிறகு. அடுத்து 9ஆம் இடம், வெளியூர் பயணம், இடமாற்றம், வெளிவட்டார பழக்க வழக்கம், உங்களுடைய தைரியத்தினுடைய அடுத்த பகுதி, தந்தை வழி சொந்தங்கள், தந்தை வழியினுடைய உறவுகள், இதையெல்லாம் தொட வேண்டும், அதாவது திருமணத்திற்கு பிறகு. அடுத்தது 10ஆம் இடம், ஜீவனம், பரதேசம், தொழில், கௌரவம், மரியாதை போன்ற விஷயங்களை தொட வேண்டும். அதற்கடுத்தது 11ஆம் இடம், அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான இடம், குருவை சந்திக்கக்கூடிய இடம், குருவை போற்றும் இடம், மூத்த சகோதரத்தை அனுசரித்து அல்லது அவர்களோடு கைகோர்த்து பயணிக்கக்கூடிய தன்மை, இவை எல்லாவற்றையும் காட்டுகிறது. அடுத்து 12ஆம் இடம், அயன சயன போகம் மற்றும் மருத்துவமனையிலிருந்து பெறக்கூடிய நன்மை தீமைகள் மற்றும் அடுத்த பிறப்பிற்காக இப்பிறப்பை முடித்து கொண்டு பயணப்படக்கூடிய இறுதிக்கட்ட பயணம், இவை அனைத்தையும் காட்டுகிறது. ஆக இந்த 1 முதல் 7க்கு இடைப்பட்ட பகுதி இரு பக்கமும் பார்ப்பீர்களே ஆனால் நிறைய விஷயங்களை அடையாளம் காட்டி நிறைய விஷயங்களை உணர்த்தி மனிதனை பண்பட செய்து கடைசி பயணத்தை தருகிறது. அப்படிப்பட்ட 7ஆம் இடம் நிறைய தடைபடுவதால் அல்லது 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டதால் அல்லது 7ஆம் இடத்தை சுபகிரகங்களுடைய திருஷ்டி இல்லாமல் பாபக்கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு நெருக்கடியை சந்திக்கும் பொழுது வாழ்க்கை துணை என்பது நமக்கு ஒரு எட்டாக்கணியாகவே இருந்து வருவதை எண்ணற்ற நண்பர்கள், உறவுகள், பெண்கள், ஆண்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சற்று கசப்பான உண்மை. அப்படிப்பட்ட திருமணம் சுபமாக நடைபெற ஏதுவான நிறைய பரிகாரங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றான ஸ்ரீரங்கம் சென்று செய்யக்கூடிய பூஜைகள் சம்பந்தப்பட்ட தகவலை இந்த காணொளி உங்களுக்கு தருகிறது. திருமணம் வேண்டி பிரார்த்தனை செய்பவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று அங்குள்ள சக்கரத்தாழ்வாரை வணங்கிவிட்டு தாயார் சன்னதிக்கு செல்லவும், தாயாரை வணங்கி வலம் வந்துவிட்டு ஸ்ரீ அரங்கநாதரை வழிபடவும். இவ்வாறு வழிபட சுக்கிர தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வணங்குதல் என்று பார்க்கும் பொழுது எப்போது வணங்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் அதிக பாகை பெற்ற கிரகம் பெண் கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் எதுவோ அந்த கிரகம்
நின்ற நட்சத்திரம் எதுவோ அல்லது அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய நாள் எதுவோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து போய் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டு வரும் பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த 27 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைத்துறை வருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கிரகங்கள் உண்டு பண்ணி தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி, அதிக பாகை என்று சொல்லுகிறீர்கள், இதை எப்படி எடுத்துக்கொள்வோம் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரனுடைய வீட்டில் அதிக பாகையாக இருக்கும் பட்சத்தில் அது செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீர்ஷ நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதம். துலாத்தில் சுக்கிரனுடைய வீடு அது சித்திரை நட்சத்திரத்தினுடைய கடைசி 2 பாதம். அதாவது கடைசி 2 பாதம் முதல் பாதத்தில் அமைந்து விடுகிறது. 9வது பாதமான விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் அடுத்த பெண் வீடான சந்திரனுடைய நட்சத்திரமான வீடான சந்திரனுடைய வீடான கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதத்தில் ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு தடையை தருமானால், அடுத்து புதனுடைய வீடான கடைசி நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் புதனுடைய மற்றும் ஒரு வீடான கன்னியில் கடைசி பாதம், அதாவது மிருகசீர்ஷ நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் சென்று மேலே சொல்லியபடி வணங்கி வந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை பெருத்த மாற்றம் ஏற்படும். அடுத்து பிரதோஷ காலத்தில் பானகம் கரைத்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு நிவேதனம் செய்து லட்சுமி நரசிம்மர் துதி சொல்லி பிரார்த்தித்து வரவும் 21 பிரதோஷ காலத்துக்குள் திருமணம் நடந்தேறிவிடும். இதில் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சிரமப்படுத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் அமையும் பொழுது, அதாவது செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் பகை கிரகமாக இருந்து அந்த பகை கிரகத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டு அந்த பகை கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும் காலமாக இருந்தால் லட்சுமி நரசிம்மனுடைய தரிசனம் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கிறது என்பது சொல்லி நடைமுறையில் 1க்கு மேற்பட்ட ஜாதகங்கள் நம் நண்பர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு தடைப்பட்ட திருமணம் நடந்தேறி இருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படி இல்லாது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடுவதற்கான சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ணி தராமல் தடுக்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த லட்சுமி நரசிம்மனுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்காமல் போகும் அல்லது லட்சுமி நரசிம்மனுடைய தரிசனத்துக்கு நீங்கள் போக முடியாமல் போய்விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் ஸ்தலத்திற்கு சென்று அங்கு நவகிரக சன்னதியில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திர தானம் செய்து நட்சத்திரம் பெயர் ராசி சொல்லி அர்ச்சனை செய்து வரவும், இவ்வாறு பௌர்ணமி நாட்களில் செய்து வர விரைவில் திருமணம் அமைகிறது. சூரியனும் சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருவர் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து இந்த சூரியனுக்கு அல்லது சந்திரனுக்கு யாராவது ஒருவருக்கு குருவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அல்லது இருவருக்கும் குருவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அல்லது இருவரும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் ஒரு பெரிய மாற்றத்தை தந்து அது குடும்ப வாழ்க்கைக்கான அடித்தளத்தை அமைத்து தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து குன்றக்குடி அருகில் இருக்கும் பிள்ளையார்பட்டியில் குகை கோயில் வடக்கு நோக்கி கையில் லிங்கத்துடன் விநாயகர் உள்ளார். இவரை சங்கடகர சதுர்த்தி என்று வழிபட்டு வர சங்கடங்கள் நீங்கி திருமணம் நடக்கும் வல்லப கணபதியை வணங்கி வர வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றத்தை உங்களால் உணர முடியும். அடுத்து உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் உங்களுக்கு உண்டு பண்ணி தருகிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. பிள்ளையார் என்று நினைக்கும் பொழுது அல்லது அவருடைய தரிசனத்தை பெறுவதற்கு உங்களுக்கு உகந்த காலமாக அமையும் என்பதில் எந்த காலத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்தில் கன்னிய ராசியில் நீங்கள் வழிபடக்கூடிய காலத்தில் கன்னிய லக்கணம் அமைந்து அந்த கன்னிய லக்கணத்தில் லக்னாதிபதி
உச்சம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அல்லது இந்த சந்திரன் லக்னத்திலேயோ அஸ்த நட்சத்திரத்திலேயோ அல்லது ரோகிணி நட்சத்திரத்திலேயோ அல்லது திருவோண நட்சத்திரத்திலேயோ பயணிக்கும் காலத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை பெருத்த மாற்றம் உருவாகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்து, எங்கேயும் வெளியில் செல்வதற்கான வாய்ப்பில்லை, நெருக்கடியாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு வீட்டிலேயே காலை மாலை தீபமேற்றி வாழைப்பழம் நிவேதனம் செய்து இந்த ஸ்லோகத்தை மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லி வர திருமணம் விரைவில் கைகூடும். ஸ்லோகம்: தேவ தேவ ஜகன்மாதா ஜகதானந்தகாரிகி உத்வாக பிராப்தியர்த்தம் அனுகிரா தேஹிமே தேவி ஸ்ரீ வித்யாம்பிகே. இந்த ஸ்லோகத்தை தினம் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன் 1 மணி நேரத்துக்குள் உடல் சுத்தம் மனச்சுத்தத்தோடு தீபத்திற்கு முன் அமர்ந்து வணங்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றத்தை உருவாகும். மற்றும் இந்த ஒரு ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்லி பாருங்கள். இது பெண் தெய்வத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் சுலபமாக விடுவித்து உங்களுடைய சகல சுபகாரியங்களும் அரங்கேறும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அந்த ஸ்லோகம்: காத்தியாயினி மகோபாகி மகாகயோசின் யதீஸ்வரி நந்தகோப சீதம் தேவி பதிம்மே குருதே நமலை என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த ஸ்லோகத்தை பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஸ்லோகங்கள், நான் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் அனைத்தும் இணையத்தில் வலைதளத்தில் கிடைக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு தேடி பாருங்கள், கிடைக்கும். அல்லது இந்த காணொலியை 1க்கு மேற்பட்ட முறை திரும்ப திரும்ப ஓடவிட்டு எழுதி கொண்டு இந்த ஸ்லோகத்தை உங்களுடைய பூஜை முறையோடு சேர்த்து பாராயணம் செய்து பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கும் கதிரலைகளினுடைய பாதிப்பை உங்களுக்கு சாதகமாக மாற்றி சுபகாரியங்கள் நடக்க வழிவகுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. காலை மாலை தீபம் ஏற்றும் பொழுது நல்ல மஞ்சளை அரைத்து நல்ல துணியில் நனைத்து திரியாக செய்து நிழலில் உலர்த்தி நெய் தீபம் ஏற்றி வர உங்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் சுலபமாக கைகூடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதை 21 நாட்கள் செய்து பாருங்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் நன்றாக பாருங்கள். நெய் தீபம் என்பது குருவனுடைய ஆதிக்கம் பெற்றது. இந்த மஞ்சள் என்று பார்க்கும் பொழுது இதுவும் குருவனுடைய ஆதிக்கம் பெற்றது. இதில் இந்த தீப முறை யார் யாருக்கு பாதகமாக அமைகிறது என்பதை நடைமுறையில் பார்த்தோமானால் மகர லக்கணம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பாதகமாக அமைந்து விடுகிறது, அல்லது இந்த தீபத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்பை தரவில்லை. அடுத்தது ரிஷப லக்கணம் ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் கும்ப லக்கணம் கும்பராசிக்காரர்கள் மற்றும் மிதுன லக்கணம் மிதுன ராசிக்காரர்கள், கன்னிய லக்கணம் கன்னிய ராசிக்காரர்களுக்கு இந்த தீப முறை ஒன்று பாதகமாக அமைந்து விடுகிறது, அல்லது அவர்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடும் வாய்ப்பை அவர்களுக்கு பிரபஞ்சம் வழங்குவதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் உள்ள நேரடி தொடர்பை நம் முன்னோர்கள் நமக்கு அறுதியிட்டு அடையாளப்படுத்தி சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் உங்களுக்காக மிச்சம் உங்கள் முன்னோர்கள் வைத்துவிட்டு சென்றிருந்தால் நான் சொல்லக்கூடிய அனைத்து பரிகாரங்களும் உங்களுக்கு மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ அல்லது அந்த பரிகாரத்தோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சுபிட்சம் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.